எல்லோருக்கும் வணக்கம். நான் ஏகே பேசிட்டு இருக்கேன். இன்றைக்கி நம்ம எதை பார்த்துட்டு இருக்கோம்னா கேஜிஎஃப் படத்தில் ஒரு பேலஸ் காமிப்பாங்க இல்லைங்களா, அந்த பேலஸ் தாங்க பார்த்துட்டு இருக்கோம். இந்த பேலஸ் எங்கே இருக்குன்னா மைசூரில் தாங்க இருக்குது. இந்த கேஜிஎஃப் படத்தில் மலைங்களுக்கு சென்டரில் பெருசாக ஒரு மாளிகை மாதிரி பேலஸ் காமிப்பாங்க இல்லைங்களா, அந்த பேலஸ் தாங்க இது. அது மட்டும் இல்லைங்க, நம்ம சூப்பர் ஸ்டார் நடித்த பல படம் இங்கே நிறைய படம் ஷூட் ஆகிருக்குங்க. அது இல்லாமல் இந்த முத்து படத்தில் கூட அந்த ஃபைட் சீனில் ராஜாவாக இருந்து முத்து படத்தில் இந்த குழந்தைய மட்டும் தூக்கிட்டு வராருங்களா, ரகுவரனுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு அதில் வெளியெல்லாம் குதிரையிலலாம் ஒரு சண்டை மாதிரி ஒரு சீனெல்லாம் வச்சுருந்தாங்களே, அதெல்லாம் இங்கே தாங்க நடந்தது. 1921 மைசூரை ஆண்ட கிருஷ்ண ராஜேந்திர ஒடையார் அவர் தலைமையில் தாங்க இந்த பேலஸை கட்டியிருக்காங்க. ஆனால் இப்போ இது ஹோட்டலாக இருக்குதுங்க. லலித் மஹல் பேலஸ் ஹோட்டல்னு சொல்லிட்டு ஹோட்டலாக இருக்குதுங்க. இங்கே உள்ளே தங்குறதுக்கு யார் வேணாலும் தங்கலாங்க. ஏன்னா இது ஹோட்டலாக தான் இருக்குதுங்க. ஆனால் உள்ளே போய் பார்க்கணுன்னா ஒரு ஆளுக்கு பர் ஹெட் 100 ருபீஸ் டிக்கெட் கலெக்ட் பண்ணுறாங்க. இது ஹோட்டலாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு சரோஜினி மகிஷி அப்படின்றவங்க 1974க்கு அப்புறமா இதை ஹோட்டலாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு பர்மிட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா தான் இது ஹோட்டலாக செயல்பட ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இதுக்குள்ளே போய் யார் வேணாலும் போய் பார்க்கலாம், தங்கலாம், ரூம் எடுத்து கூட தங்கலாம். ஆனால் உள்ளே போய் சுற்றி பார்க்கணுன்னா பர் பர்சன் 100 ருபீஸ் ஹெட் சார்ஜ் பண்ணுறாங்க. ஒரு ஆளுக்கு 100 ரூபாய் சார்ஜ் பண்ணி உள்ளே பார்க்குறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. நீங்களும் இந்த பக்கம் வந்தால் மறக்காமல் லலித் மஹல் பேலஸ் ஹோட்டலை ஒரு விசிட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பற்றின கமெண்ட்டை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.